நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய மிகப்பெரிய கிருபையினால, இரக்கத்தினால நாங்கள் எவ்வளவு தூரம் விழுந்தாலும் தூரம் போனாலும் எங்களை மீண்டுமாக இழுத்து கொண்டு வந்து எங்களை எழுப்பி தட்டி தூக்கி ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு வாரத்தையும் கர்த்தர் அழகாக அருமையாய் நீங்க ஆண்டவரை அமைத்து கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நேற்றெல்லாம் இந்த நேரத்துல மழை ஆண்டவரே இங்க பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்க அமர்த்தி வச்சு எல்லா சூழ்நிலையும் உங்க கட்டுப்பாட்டுல நீர் வைத்து எங்களுக்கு கிருபையாய் நாங்கள் இந்த தீர்க்கதரிசனத்தை ஆராய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தி தகப்பனே, வேதத்தை சார்ந்து உங்களுடைய வேதத்தில் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை நாங்கள் தெளிவாய் இந்த நாளிலே புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மிகப்பெரிய கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்து எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம 4ஆம் மிருகத்தை நம்ம இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். சரிங்களாங்க? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 4வது மிருகத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். போன வாரம் நம்ம அந்த 3ஆம் மிருகத்தை குறித்து நம்ம படிச்சோம். சரிங்களா? அந்த 3ஆம் மிருகம் சிறுத்தை. அந்த சிறுத்தை எந்த ராஜ்யத்தை குறிக்குது? அது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்குது என்று சொல்லிட்டு நம்ம போன வாரம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்தோம். இப்ப நம்ம இந்த 4ஆம் மிருகத்தை குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல அந்த 4ஆம் மிருகத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு 6 பாயிண்ட நான் எடுக்க போறேன். இந்த 4வது மிருகத்திலிருந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ், ஒரு 6 முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் நம்ம அங்கிருந்து என்ன செய்ய போறோம், நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? கொஞ்சம் நம்ம வாசிச்சிருவோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசித்துட்டு அப்புறம் நம்ம திரும்பி வரலாம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரிங்களா? இந்த 7வது வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். இப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் மிருகத்துக்கும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 4ஆம் உலோகம், அந்த உலோகம் இரும்பு உலோகம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 5 சிமிலாரிட்டிஸ் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? 5 ஒற்றுமைகள் அதுல இருக்குது அப்படின்னு ஞாபகம் படிச்சோம். சரி, ஒரு முறை ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் போயிருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனம். சரிங்களா? நீங்க எப்போதுமே இதை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல இந்த 40வது வசனமும் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த 7வது வசனத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? என்னென்ன சம்மந்தம் இருக்குது கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்ப தானியேல் 7:7 என்ன வார்த்தை வருது? அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். என்ன வார்த்தை வருது? 4ஆம் என்ற வார்த்தை வருதா? 4ஆம். அதே போல இங்க தானியேல் 2ல 40வது வசனத்துல 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும். அப்ப 4 என்ற வார்த்தை வருதுங்களா? இங்கேயும் 4, அங்கேயும் 4. சரிங்களா? அடுத்தது அந்த 7வது வசனம் பாருங்க. தானியேல் 7:7. நீங்க ஒரு விரல தானியேல் 2ல வச்சுக்கோங்க, இன்னொரு விரல தானியேல் 7ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த 4ஆம் மிருகத்துக்கும் அந்த 4ஆம் உலோகம் என்ன சொன்னா அந்த இரும்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில பேர் புதுசா இருப்பீங்க, அதனால மீண்டும் கொஞ்சம் ஒப்பிடுறதுக்கு நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சரிங்களா? இப்ப தானியேல் 7:7ல 4ஆம் என்ற வார்த்தை வந்துச்சு. அதே போல தானியேல் 2:40 4ஆம் என்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அடுத்த வார்த்தை பாருங்களேன்.
ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன். சரிங்களா? இங்க என்ன வருது? தானியேல் 7ல மிருகம் என்ற ஒரு வார்த்தை வருது. மிருகம்னா என்ன? ஞாபகம் இருக்குதுங்களா? மிருகம்னா என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அப்ப மிருகம் என்று சொன்னால் ராஜாக்களை குறிக்குது. 23வது வசனம், அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அப்ப மிருகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ராஜாவையும் ராஜ்யத்தையும் அது என்ன செய்யறது? குறிக்கிறது. ராஜாவையும் ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதுங்க? பிரிக்க முடியாது. அப்ப இந்த தானியேல் 7:7ல 4ஆம் மிருகம் என்று வருதுன்னா என்ன அர்த்தங்க? 4ஆம் ராஜ்யம் என்று அர்த்தம். ஏன்னா மிருகம் என்று சொன்னால் ராஜாவையும் ராஜ்யத்தையும் என்ன செய்து குறிக்குது. அப்ப இங்க 4ஆம் மிருகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 4ஆம் ராஜ்யம். சரிங்களா? இப்ப அதே மாதிரி 4ஆம் ராஜ்யம் என்ற வார்த்தை வருதா? அங்க வருதா? தானியேல் 2ல 40வது வசனத்துல 4வது ராஜ்யம் என்ற வார்த்தை வருதுங்களா? ராஜா. அப்ப இங்கேயும் ராஜ்யம் என்ற வார்த்தை வருது. மிருகம்னு போட்டிருக்கு. மிருகம்னா என்னது? ராஜ்யம். அப்ப இங்கேயும் ராஜ்யம் என்ற வார்த்தை வருது. அங்கேயும் ராஜ்யம் என்ற வார்த்தை அங்க என்ன செய்யுதுங்க? வருது. சரிங்களா? மூன்றாவது பாயிண்ட், மூன்றாவது சிமிலாரிட்டிஸ், மூன்றாவது ஒற்றுமை என்னது? தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், அதற்கு பின்பு ராதரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அயன் டீத், இரும்பு என்ற வார்த்தை வருதா? இரும்பு என்ற வார்த்தை வருதா? இப்ப அதே மாதிரி இங்கேயும் இரும்பு வருதான்னு பாருங்க. தானியேல் 2ல 40வது வசனம். தானியேல் 40வது வசனம் பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும். இரும்பு வருதுங்களா? அப்ப அங்கேயும் இரும்பு, இங்கேயும் இரும்பு. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம படிச்சோம். இரும்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து. நொறுக்கினது என்ற வார்த்தை வருதா? அது நொறுக்கி என்ற ஒரு வார்த்தை வருதுங்களா? அதே மாதிரி இங்க போயிருங்க, இங்க போயிருங்க. இங்க போயிட்டா தானியேல் 2:40ல 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல் அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாத்தீங்களா? அப்ப இந்த நொறுக்கி என்ற வார்த்தை எத்தனை முறை இங்க வருதுங்க? 3 முறை இங்க வருதுங்க. சரிங்களா? அப்ப அங்கேயும் நொறுக்கி என்ற வார்த்தை வருது, இங்கேயும் நொறுக்கி என்ற வார்த்தை என்ன செய்யறது? வருகிறது. வருதுங்களா? சரி. அப்புறம் இன்னொரு வார்த்தை வருங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்லுங்க. தானியேல் 2 படிக்கும்போது சொல்லி கொடுத்தேன். யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டா? இன்னொரு சிமிலாரிட்டிஸ், இன்னொரு ஒற்றுமை ஒண்ணு. 4 சொல்லியாச்சு. அங்கேயும் 4வது, இங்கேயும் 4வது. அங்கேயும் மிருகம், அப்படின்னா ராஜ்யம், இங்கேயும் ராஜ்யம். அங்கேயும் இரும்பு, இங்கே இரும்பு. அங்கேயும் நொறுக்கி, இங்கேயும் நொறுக்கி. இன்னொரு வார்த்தை, இன்னொரு சிமிலாரிட்டிஸ் நான் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அதை நான் கொஞ்சம் உங்களை யோசிக்க வச்சு சொன்னேன். ஆனா ஆனா தானியேல் 7:7ல படிச்சா அந்த வார்த்தை இருக்குது. ஆனா 2:40ல அந்த வார்த்தை இல்லை. அதனால கொஞ்சம் யோசிக்கணும். ஞாபகம் இருக்கா அவங்க சொன்னது? ரிவைஸ் பண்ணா ஞாபகத்துக்கு வந்துடும். சரி, தானியேல் 7:7ல இருப்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் தன் கால்களால் மிதித்து போட்டது. கால் இருக்கா? இப்ப அங்க கால் இருக்கா? அங்க கால் இல்ல. அங்க தானியேல் 2ல அந்த 40ல படிக்கும்போது கால் கிடையாது. ஆனா அந்த இரும்பு எங்க இருந்துச்சு? அந்த இரும்பு எங்க இருந்துச்சு? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 33வது வசனம். தானியேல் 2:33ல பாருங்க. 3ல படிச்சு பாத்தீங்கன்னா, அதன் கால்கள் இரும்பும். பாத்தீங்களா? அப்ப எங்க இருந்துச்சு அந்த காலு? இரும்புல இருந்துச்சு. அதாவது
கால்ல என்ன இருந்துச்சு? இரும்பு இருந்துச்சு. சரிங்களா? அப்ப 5வது ஒற்றுமை கிடைச்சிச்சா? அங்கேயும் கால்கள், இங்கேயும் கால்கள். சரிங்களாமா? சரி, அப்ப எத்தனை சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டோம்? 5 சிமிலாரிட்டிஸ், 5 ஒற்றுமைகளை பார்த்துட்டோம். அப்ப என்ன ஒரு கன்க்ளூஷன் போறோம்? என்ன ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம்? இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் மிருகமும், தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 4ஆம் ராஜ்யம், அந்த இரும்பு ராஜ்யமும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் ஆண்டவர் எத்தனை கருத்தை இணைச்சு வச்சிருக்கிறாருங்க? 5 5 கருத்தை ஆண்டவர் அப்படியே இணைச்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கிடைச்சிச்சா? சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எளிமையா. இப்ப இந்த 4ஆம் ராஜ்யம் எந்த ராஜ்யம்? தானியேல் 2 நம்ம படிச்சோம். தானியேல் 2 படிச்சா சொல்லிடலாம். தானியேல் 2ல அந்த 4வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? 4வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? கிரேக்கத்தை வீழ்த்தினது யாரு? அந்த சிறுத்தைக்கு அப்புறம் வந்த ராஜ்யம் என்ன? சிறுத்தை என்பது கிரேக்கம். இந்த கிரேக்கத்துக்கு அப்புறம் வந்த ராஜ்யம் என்ன? சரிங்களா? நம்ம படிச்சோம் தானியேல் 2 படிக்கும்போது அது எந்த ராஜ்யம்? ரோமர் ராஜ்யம். எப்படி சொல்றோம்? கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். நீங்க தானியேல் 2 திருப்பி படிச்சீங்களான்னு தெரியல. சரி, இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, அதற்காக. இப்ப தானியேல் 7:7ல 4வது மிருகம், அந்த மிருகத்துக்கு முன்னாடி 3வது மிருகம் என்னது? சிறுத்தை. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த சிறுத்தை என்னது? கிரேக்க ராஜ்யம். இப்ப இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் 4வது வருது. அப்ப எந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்துச்சு? சரிங்களா? எந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்துச்சு? வேதாகமத்துல ஆண்டவர் அந்த ராஜ்யத்தினுடைய பெயரை கொஞ்சம் நேரடியா குறிப்பிடாம ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே. ஒரு துப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த துப்பை வச்சு கண்டுபிடிச்சுக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பார்க்கலாமா? எங்க இப்ப நம்ம எல்லாருமே தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. அங்க நம்ம முதல் 2 வசனத்தை வாசித்துட்டு 1, 2, 3, 4 இது நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். போன வாரம் இதை வாசிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 நம்ம வாசிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? திருப்பி வாசிப்போம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? தானியேல் 11, 1, 2, 3, 4. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியே உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழுப்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மக ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். இப்ப எந்தெந்த ராஜ்யங்கள் வருது? முதல்ல மேதிய ராஜ்யம் வருது முதல் வசனத்துல. 2வது வசனத்துல பெர்சிய ராஜ்யம் வருது. அதே 2வது வசனத்துல கடைசியில எந்த ராஜ்யம் வருது? கிரேக்க ராஜ்யம் வருது. சரிங்களா? அப்ப கிரேக்க ராஜ்யத்தை சொல்லிட்டு அந்த 2வது வசனம் முடியுது. அப்படிதானங்க? இப்ப 3வது வசனத்துக்கு போயிருங்க. இப்ப 3வது வசனத்துக்கு போயிடலாம். இப்ப 2வது வசனத்துல எப்படி முடியுது? கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான் அப்படின்னு வருதுங்களா? இப்ப 3வது வசனம் பாருங்க. ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தன் இஷ்டமானபடி செய்வான். அந்த ராஜா யாருன்னு படிச்சோம் போன வாரம். அந்த கிரேக்க ராஜ்யத்துல ஒருத்தர் எழுப்புவாரு, பிரபல அலெக்சாண்டர். சரிங்களா? 4வது வசனம், அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். போன வாரம் படிச்சோமா? அப்ப அலெக்சாண்டர் மரிச்ச பின்பு அவருடைய ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டு அவருடைய தளபதியார்கள் என்ன செஞ்சிருவாங்க? அந்த ராஜ்யங்களை பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. படிச்சோமா? ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்ப 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் அப்படியே எந்த ராஜ்யத்தை குறித்து பேசிட்டே வருது? மேதிய பெர்சியால ஆரம்பிச்சு கிரேக்கத்துல முடியுது. 3வது வசனம் 4வது வசனம் கிரேக்கத்தை குறித்து பேசுது. இப்ப கிரேக்கத்துக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வரணும்? ரோமர் ராஜ்யம் வரணும். அதுதான் தானியேல் 2 படி நம்ம படிச்சது. ஆனா எப்படி அது ரோமர் ராஜ்யம்னு சொல்றோம்? அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்? இப்ப 4வது வசனத்துக்கு அப்புறம் போய் தேடணும். இப்ப எப்படிப்பா அது ரோமர் ராஜ்யம்னு சொல்றோம் அப்படின்னு தேடணும்.
சரிங்களா? ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் நம்ம படிக்க போறேன். ஏன்னா நம்ம முக்கியமா அந்த 4ஆம் மிருகத்தை படிக்கணும். சரிங்களா? ஆனா இப்ப நானு இது எப்படி ரோமராஜ்யம் சொல்றோம், அந்த கிரேக்கத்துக்கு அப்புறம் எப்படி ரோமராஜ்யம் சொல்றோம், அதுக்கு அது மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு க்ளூவை மட்டும் கொடுக்குறேன். சரி, இந்த க்ளூ எங்க இருக்குது, அந்த துப்பு எங்க இருக்குது அப்படின்னா 22வது வசனத்துல இருக்குது பாருங்க. அப்படியே தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 22வது வசனம், 22வது வசனம் பாருங்க. இங்க ஒரு துப்பு கொடுக்கிறார், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தானியேல் 11:22ல பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். என்ன வந்துருச்சு? ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை வருதுங்க? உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவான் அப்படின்னு வந்துச்சு. அப்ப இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்தின் காலகட்டத்துல யாரு சாகுறா? உடன்படிக்கையின் தலைவன் சாகுறாருங்க. சரிங்களா? இப்ப யார் அந்த உடன்படிக்கையின் தலைவன்? கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கணும். யார் அந்த உடன்படிக்கையின் தலைவன்? தானியேல் புஸ்தகம் போயிருங்க. அப்படியே தானியேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் போயிருங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல அந்த உடன்படிக்கையின் தலைவன் யாருன்னு பார்த்திடலாம். 26வது வசனம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் போயிடலாம் பாருங்க. 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். சரிங்களா? இந்த 26வது வசனம் யாரை குறித்து பேசுது? மேசியா சங்கரிக்கப்படுவார், அவரை குறித்து பேசுது. அப்படிதானங்க? இப்ப 27 பாருங்க. 27 நம்ம எதுக்கு இந்த வசனத்துக்கு வந்தோம்? அந்த உடன்படிக்கையின் தலைவன்னா யாரு, அதை கண்டுபிடிப்பதற்காக நம்ம இங்க வந்தோம். சரிங்களா? இப்ப அப்படியே 27வது வசனம், 26 யாரை குறித்து பேசுது? மேசியாவை குறித்து பேசுது. 27 வந்துருங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. யாருங்க இந்த உடன்படிக்கையின் தலைவன்? கிடைச்சிச்சா? யாருங்க இந்த உடன்படிக்கையின் தலைவன்? இயேசு கிறிஸ்து. அப்ப அப்படியே இந்த வசனத்தை கொண்டு அங்க போய் எழுதி வச்சிருங்க. எந்த வசனம்? இந்த தானியேல் 9:26-27 எங்க கொண்டு எழுதி வைக்கணும்? இந்த தானியேல் 11:22வது வசனம் இருக்குங்கல்ல, அது பக்கத்துல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த உடன்படிக்கையின் தலைவன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் அங்க யாரு கொல்லப்படுறாங்க? இயேசு கிறிஸ்து கொல்லப்படுறார். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து கொல்லப்படும் போது எந்த ராஜ்யம் ஆளுகை செய்துட்டு வந்துச்சு? எந்த ராஜ்யம்? நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எந்த ராஜ்யம் ஆளுகை செய்துட்டு வந்துச்சு? ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை செய்துட்டு வந்துச்சு. அதனாலதான் வேதாகமத்துல ஒரு புஸ்தகமே இருக்குது. எந்த புஸ்தகம் இருக்குது? ரோமர் என்று ஒரு புஸ்தகமே இருக்குது. அப்ப ரோமர் ராஜ்யம் என்று ஒன்று இருந்துச்சா இல்லையா? ரோமர் ராஜ்யம் ஒன்று இருந்தனாலதான் அங்க ரோமர் என்ற ஒரு புஸ்தகமே இருக்குது. ரோமர்களுக்கு என்று தேவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு புஸ்தகங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகம் இந்த ரோமர் புஸ்தகம். சரிங்களா? சரிங்க. அப்ப இப்ப புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப கிரேக்கத்துக்கு அப்புறம் யார் வரணுங்க? இந்த ரோம ராஜ்யம் வரணும். அப்ப இந்த 3ஆம் மிருகம் சிறுத்தை எந்த ராஜ்யம்? கிரேக்கம். அப்படின்னா அந்த 4வது மிருகம் கெடியும் பயங்கரமான மிருகம் எந்த மிருகம்? அது ரோம ராஜ்யம். கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சிச்சா? சரி, இப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, நேர இப்ப தானியேல் 7க்கு போயிட்டு அந்த 7வது வசனத்தை வாசித்துட்டு இதெல்லாம் அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஃபிட் ஆகுதா, இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கொஞ்சம் ஒத்து வருதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம அந்த வசனத்தை நம்ம ஆராய போறோம். சரிங்களா? கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இப்ப எத்தனை வார்த்தை படிக்க போறோம்னு சொன்னேன்? நம்ம எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன்? 6 வார்த்தை. 6 வார்த்தை நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம்? இந்த தானியேல் 7:7ல இருந்து நம்ம எடுத்து இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு அது பொருந்துதா என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கிரேக்கத்துக்கு அப்புறம் ரோம் வரணும். சரிங்களா? அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இங்க சொல்லப்படுற 4வது மிருகத்தினுடைய சில அடையாளங்கள் அது பொருந்துதா இல்லையான்னு கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அதற்கு பின்பு தரிசனங்களே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அதன் கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதுக்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. என்ன வார்த்தை அப்படின்னா,
மீதியானதை மிதித்து போட்டது. இதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை, மீதியானதை மிதித்து போட்டது. இங்கிலீஷ்ல ரெசிடியூ அப்படின்னு வருதா, அப்படின்னா மீதியானது அப்படின்னு அர்த்தம். ரெம்னன்ட். வசனம் தானியேல் 7:7 வசனம். இப்ப நம்ம எந்த மிருகத்தை குறித்து கொஞ்சம் ஆராய போறோம்? அந்த 4வது மிருகத்தை குறித்து. தானியேல் 7:7 வசனத்துல அந்த 4வது மிருகத்துல ஒரு 6 வார்த்தை எடுத்து அது ரோம சாம்ராஜ்யத்துக்கு பொருந்துதா என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, இந்த 4ஆம் மிருகம் ரோமு தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நம்ம இருந்தாலும் அது பொருந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப அதான் அதுக்குதான் முதல் வார்த்தை எந்த வார்த்தை எடுத்தோம்? மீதியானது, ரெம்னன்ட். இப்ப இந்த ரோம ராஜ்யம், இந்த 4ஆம் ராஜ்யம் என்ன செய்யுமா? மீதியானதை பச்சித்து போட்டுருமா. அப்ப யார் இந்த மீதியானவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்படித்தானே? யார் இந்த மீதியானது? மீதியானதை பச்சித்து போட்டுருன்னு சொல்லுது. அப்படின்னா யார் இந்த மீதியானது? அதுவும் இந்த ரோமர்கள் பச்சித்து போட்டுருவாங்கன்னு சொல்லுது. இந்த ரோம சாம்ராஜ்யம் மீதியானதை பச்சித்து போட்டுருமா. அப்படின்னா யாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஒரு ஓமைக்கு போகணும். அந்த ஓமை எங்க இருக்குது அப்படின்னா மத்தேயு புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 22ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு ஓமையை கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல இந்த ஓமையை கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். இதை படிச்சு யாருப்பா அந்த மீதியானவர்கள்னு கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, மத்தேயு 22 எடுத்துட்டீங்களா? இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. சரிங்களா? மேத்யூ 22 verses 1-2 படிச்சுட்டு போறேன். இப்போ 3ஆம் வசனம் வரேன். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். 7வது வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான் அப்படின்னு இருக்குது. இது யார்? இந்த கதை எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? அப்படித்தானே? சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். 4வது வசனத்துல இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது. இது யாரை குறிக்கும்? ராஜா சொல்றாரு, என் எருதுகளும் என் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டுருச்சுப்பா. யார் இது? கொழுத்த ஜந்துக்கள் அப்படின்னா ஆட்டுக்குட்டி, சரிங்களா, ஆடு, இதெல்லாம் குறிக்கும். அந்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது யாரு? இதோட ஆவிக்குரியாத்தை யாரை குறித்து பேசுறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பேசுது. சரிங்களா? என்னங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பேசுது. அப்ப மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ராஜா என்ன சொல்றாரு? என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுந்த ஜந்துக்கள் அப்படின்னா என் குமாரன் அடிக்கப்பட்டான்பா. புரியுதுங்களா? என் நேசகுமாரன் அடிக்கப்பட்டாருப்பா அப்படின்னு அங்க என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஆனா சரி, அடிக்கப்பட்டது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 5ஆம் வசனம் பாருங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, என்ன சொல்லுதுங்க? அழைக்கப்பட்டவங்க என்ன செஞ்சாங்களா? அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான் அப்படின்னு இருக்குங்களா? போய்விட்டான் அப்படின்னு இருக்கா? இப்ப ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. ஆனா 6வது வசனம் பாருங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் அப்படின்னு இருக்கா? இங்க ஆங்கிலத்துல இங்க மற்றவர்கள் இருக்கா? தமிழ் வேதாந்தத்துல ஆங்கிலத்துல என்னமா இருக்கு? ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா மீதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம்.
இங்க மற்றவர்கள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மீதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆங்கிலத்துல அது ரெம்னன்ட் இருக்கும். சரிங்களா? மற்றவங்க. சரி, இப்ப யார் இந்த மற்றவங்க? இப்ப நம்ம கேள்வி எதுக்கு இந்த ஓமைக்கு வந்தோம்? இந்த மீதியானவர்கள் யாரு அதை கண்டுபிடிக்க ஓமைக்கு வந்தோம். இப்ப யார் இந்த மற்றவங்க? நல்லா படிச்சு சொல்லுங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அவன் ஊழியக்காரரை பிடிச்சு அவமானப்படுத்துறாங்க. யார் இது? இது எப்ப நடக்குது? 4வது வசனம் எப்ப நடக்குது? 4வது வசனுடைய காலகட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். இப்ப அடுத்தது சொல்லுங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரே அப்படின்னா இந்த மற்றவர்கள் யாரு? சீஷர்கள் போட்டா தப்பா வந்துருமே. இப்ப மற்றவர்கள் சீஷர்கள் போட்டா அப்ப சீஷர்கள் அவன் ஊழியக்காரரை பிடிச்சு அடிச்சாங்களா? இந்த 6வது வசனத்துல மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இங்க மற்றவர்கள்லாம் யார் அப்படின்னா யூதர்கள். அவன் ஊழியக்காரர்கள் அப்படின்னு வரல. அது யாரு? அது தேவனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். உங்களுக்கு கிடைச்சிச்சா? கொலை செஞ்சாங்களா இல்லையா? யூதர்கள் அவருடைய ஊழியக்காரங்களாகிய அப்போஸ்தலர்கள் யோவான் கொலை செஞ்சாங்களா இல்லையா? கொலை செஞ்சாங்களா? சீஷர்களை கொலை செஞ்சாங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? அப்ப இங்க மற்றவர்கள் சொல்லும் போது, மீதியானவர்கள் சொல்லும் போது யாரை குறித்து பேசுதுங்க? யூதர்களை குறித்து பேசுது. அவன் ஊழியக்காரர் என்று சொல்லும் போது ஏசப்பாவுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். சரிங்களா? அப்ப மீதியானவர்கள்னா யாரு இந்த வசனத்துல? யூதர்களை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்கு நான் அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 7வது வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ 6வது வசனத்துல பாருங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். யார் இந்த மற்றவர்கள்? யூதர்கள். என்ன சரிங்களா? அவங்க பிடிச்சு கொலை செய்யறாங்க. 7வது வசனம் பாருங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். இப்ப யாருன்னு சொல்லுங்க. யாருடைய பட்டணத்தை சுட்டெரித்தான்? அந்த மற்றவர்கள். அப்படித்தானே? அப்படித்தானே? அந்த மற்றவர்கள். இந்த கதை எங்கேயாவது வேதாந்தத்தில் இருக்குதா? இந்த மாதிரி சேனைகளை அனுப்பி கொலை செய்வான் அப்படின்னு ஏசப்பா எங்கேயாவது சொன்னாரா? இந்த மாதிரி யூதர்கள் அவங்க சேனைகளால சூழப்பட்டு கொலை செய்யப்படுவாங்க, அழிக்கப்படுவாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? இங்க ஓமைகள்ல சொல்றாரு. எந்த மற்றவர்கள்? அவருடைய சீஷர்களை. எந்த மீதியானவர்கள்? அவர்கள் சீஷர்களை அவமானப்படுத்தி கொலை செய்யறாங்களோ அந்த யூதர்களை என்ன நடக்குமா? சேனைகளை அனுப்பி அவங்க என்ன செய்வாங்க? கொலை செய்யப்படுவாங்க. அவங்க பட்டணமும் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். சொல்றாரா இல்லையா? இதே மாதிரி ஏசப்பா சொன்னாரா இன்னொரு இடத்துல? சொல்லியிருக்காரு. லூக்கா புஸ்தகம் போங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 21ஆம் அதிகாரத்துல லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 20, 21 படிக்கலாமா? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது. இருக்குதா? இருக்குதுங்களா? அப்ப எந்த பட்டணம்? இப்ப மத்தேயு 21:7 சேனைகள் அனுப்பும் அப்படின்னு சொல்றாரா? அப்ப எது அப்படின்னு சொல்றாரு இங்க இயேசு கிறிஸ்து லூக்கால படிக்கும்போது? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று. அப்ப எந்த அழிவை குறித்து பேசுறாரு ஏசப்பா? எருசலேமின் அழிவை குறித்து பேசுறாரு. சரிங்களா? பாருங்க. அப்ப 21 அப்பொழுது அந்த எருசலேமில் அழிவுனா யாரை குறித்து பேசுறாரு பாருங்க. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்கள் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். கிடைச்சிச்சுங்களா? அப்ப சேனைகள் சூழப்படும். அப்ப எந்த இடத்துல சேனைகள் சூழப்படும்? அந்த யூதேயா, அந்த எருசலேம்ல. அங்கதான் யார் வாசம் செய்யறா? இந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்க? வாசம் செய்யறாங்க. சரிங்களா? அப்ப தேவனுடைய ஊழியக்காரங்களை
அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. அப்போஸ்தலர்களை அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ராஜா கோபப்படுத்தி என்ன செய்யறாரு? சேனைகளை அனுப்புறாரு. அப்ப எந்த சேனை வந்து அடிச்சிச்சு? யார் கரெக்டா சொல்லுவாங்க? இது நடந்துச்சு. ஏசப்ப என்ன சொல்றாரு? இந்த யூதியா தேசம், எருசலேம் தேசம் சேனைகளால சூழப்படும், பட்டணம் சுட்டெரிக்கப்படும். இது யாரு வந்து செய்வான்னு சொன்னார் ஆண்டவர்? யாரு காலத்துல இது நடந்துச்சு? உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க். இப்ப இது வந்து எப்ப நடக்கும் சொன்னார்? இது எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம். அப்படித்தானே அந்த ஓமையில என்ன படிக்கிறோம்? ஓமையில 4வது வசனத்துல என்ன வருது? இயேசுவின் மரணம். அதுக்கப்புறம் தான் என்ன வருது? பட்டணம் சுட்டெரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் இயேசுவின் மரணம் வருதா 4வது வசனத்துல? 6வது வசனத்துல சீஷர்களை உபத்திரவப்படுத்துறது, கொலை செய்யறது வருதா? அவமானப்படுது, அது 6வது வசனம். 7வது வசனம் என்ன வருது? அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்படுது. சீக்வன்ஸ்ல புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதை நீங்க எழுதிக்கணும், கரெக்டா எழுதிக்கணும். மத்தேயு 22ல 4வது வசனம் என்னது? இயேசுவின் மரணம். மத்தேயு 22 6வது வசனத்துல சீஷர்களுடைய மரணம், துன்பம், உபத்திரவம், அவமானம். சரிங்களா? மத்தேயு 22 7வது வசனத்துல எந்த பட்டணம் அவங்கள அவமானப்படுத்தி அடிச்சுச்சோ, யார் அவங்கள அடிச்சுச்சோ அவங்களுடைய பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டுரும். அது எத்தனாவது வசனம்? 7வது வசனம். அப்ப இந்த பட்டணம் சுட்டெரிக்கிறது எப்ப வருதுங்க? இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு சீஷர்களை என்ன செய்யறாங்க? கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுங்க? அது வருது. எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? எப்ப நடக்கணும்? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் யாருக்கு நடக்கணும்? இந்த யூதர்களுக்கு நடக்கணும். யார் வந்து அழிப்பா? மீதியானதை யார் அழிப்பான்னு சொல்லி நம்ம தானியேல் 7:7 சொல்லுது. ரோமர்கள் வந்து நினைச்சுவாங்க அந்த மீதியானதை அழிப்பாங்க. மீதியானதை அழிப்பாங்கன்னா யார் அழிப்பாங்க? மீதியானதுனா யாரு? அந்த யூதயா பட்டணத்தை, அந்த எருசலேம் நகரத்தை, அந்த யூதர்களை யார் வந்து அழிப்பாங்க? அந்த ரோமர்கள் என்ன செய்வாங்க? வந்து அழிப்பாங்க. இது எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? எப்ப நடந்துச்சு தெரியுமா? நீங்க எழுதி வச்சுக்க ஹிஸ்டரியில. கிபி 70வது ஆண்டுல இந்த சம்பவம் நடந்துச்சு. கிபி 70வது ஆண்டுல இந்த சம்பவம் நடந்துச்சு. சரிங்களா? கிபி 70வது ஆண்டுல நீங்க சரித்திரத்துல போய் படிச்சு பாருங்க. ஏசப்பா சொன்னார்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு இராத ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எல்லாரும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 24ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனம், மத்தேயு 24ல அந்த 2வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இருக்குதுங்களா? ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது அப்படின்னு சொல்றாரா? அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? 3வது வசனத்துல, பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? எதை குறித்து அவங்க கேக்குறாங்க? இந்த ஒரு கல் மேல ஒரு கல் இராத அப்படின்னா இந்த எருசலேம் வந்து எப்ப அழியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாங்களா? அப்படியே பேசும்போது ஏசப்பா என்ன சொல்றாரு? 15-16 மத்தேயு 24:15-16 சொல்றாரா? மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும்போது யூதியாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். சரிங்களா? அப்ப ஆண்டவர் இந்த எருசலேம் அழிவை குறித்து பேசும்போது இங்க என்ன பேசுறாரு? 15-16ல யூதியாவில் இருக்கிறவங்க எங்க போங்க? மலைகளுக்கு ஓடி போயிருங்க. எப்ப மலைகளுக்கு ஓடி போகணும் அப்படின்னு நம்ம லூக்கால படிச்சோம். லூக்கால என்ன படிச்சோம்? சேனைகள் சூழ்ந்திருக்கும் போது, சேனைகள் சூழ்ந்திருக்கிறத நீங்க காணும் போது நீங்க என்ன செஞ்சிடணும்? யூதியா விட்டு ஓடி போயிடணும், எருசலேமை விட்டு ஓடி போயிடணும். எந்த சேனை? எந்த சேனை இந்த மீதியானதை அழிக்கும், இந்த யூதர்களை அழிக்கும்? அந்த 4ஆம் மிருகம். அப்படித்தானங்க? அந்த 4ஆம் மிருகம் தான் மீதியானதை நொறுக்கி போட்டது. அந்த 4ஆம் மிருகம் யாரு? அந்த ரோமு.
சரியா ஆண்டவர் தானியேல் காலத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த 4ஆவது மிருகம் இந்த ரோமு மீதியானதை நொறுக்கி போடும். அந்த ரோமு அந்த மீதியானது என்று சொன்னா அந்த யூதர்களையும் அவங்க பட்டணங்களையும் அழிக்கும், அதை நொறுக்கி போட்டுரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அது நடந்துச்சா இல்லைங்களா? தானியேல் காலத்துல சொன்னது எங்க நடந்துச்சு? ஏசப்பா மரிச்ச பிறகு அவங்க சீஷர்களுடைய உபத்திரவத்துக்கு பிறகு கிபி 70வது ஆண்டுல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. சரிங்களா? தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. சரிங்களா? இப்ப பாயிண்ட் நம்பர் 1 கிடைச்சிச்சா? பாயிண்ட் நம்பர் 1. அப்ப மீதியானதுன்னா யாரு? என்ன அர்த்தம்? மீதியானது என்ன அர்த்தம்? யூதர்களை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க அந்த மத்தேயு 22 கொஞ்சம் தியானிங்க, உங்களுக்கே அர்த்தம் கிடைச்சிடும். அத நம்ம அந்த மீதியானவர்கள் சீஷர்களையும் போட முடியாது. அப்படி போட்டா என்ன ஆகும்? ஏன்னா அந்த மீதியானவர்கள் என்ன செய்யறாங்க? அவன் ஊழியக்காரரை துன்பப்படுத்துறாங்க. அப்ப மீதியான இடத்துல போய் சீஷர்கள் அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதாவது மற்றவர்கள் இருக்குல்ல, சீஷர்கள் போட்டீங்கன்னா அப்போ சீஷர்கள் கொலை செய்யறவங்களா? இல்ல. சரிங்களா? சரி. அப்ப கிபி 70வது ஆண்டுல இது என்ன செய்யப்பட்டுச்சு? இந்த பட்டணம் அழிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மீதியான என்ற வார்த்தையை வச்சு நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. 2வது பாயிண்ட்ல போயிடலாம். 2வது பாயிண்ட், தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் இந்த 7வது வசனத்தை படிச்சோம்ல, இந்த 7ஆம் வசனத்துடைய விளக்கம் கொஞ்சம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருப்பாருங்க. 23வது வசனத்துல 23வது வசனத்துல அவன் சொன்னது 4வது மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இருக்குங்களா? எந்த வசனம் ஒரு வார்த்தை வருது? பூமியை எல்லாம் பட்சித்து, டிவோர் த ஹோல் எர்த். இங்கிலீஷ்ல வரும் ஹோல் எர்த் அப்படின்னு வருதா? அப்படின்னா இந்த 4வது மிருகம் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். ஹோல் எர்த். அதான் பூமியை எல்லாம். அதான் 2வது வார்த்தையை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா? நான் சில நேரத்துல ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அது அப்படியாவது உங்க மனசுல திருப்பி திருப்பி கேட்கும் போது போய் என்ன செய்யணும்? அதை பதியணும். சரிங்களா? பதியணும். சரிங்களா? அப்ப பாயிண்ட் என்ன படிச்சோம்? இந்த 4ஆம் மிருகம் மீதியானதை அழிக்கும். மீதியானவர்கள்லாம் யாரு? யூதர்கள். இந்த யூதர்களை யார் அழிச்சது? இந்த ரோமர்கள் தான் என்ன செஞ்சாங்க? அழிச்சாங்க. அப்படின்னா 4வது மிருகம் யாருங்க? இந்த ரோமு. சரி, இப்ப பூமியெல்லாம் பட்சித்தது. இது பூமியெல்லாம் ஆளுகை செஞ்சுச்சா? இந்த ரோம சாம்ராஜ்யம் பூமியெல்லாம் ஆளுகை செஞ்சுச்சா? லூக்கா புஸ்தகம் போங்களேன். ஒரு க்ளூ இருக்கு. அங்க ஒரு துப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். லூக்கா புஸ்தகம் போங்க. 2வது அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல முத வசனம். நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த லூக்கா புஸ்தகத்துல வரும்பொழுதெல்லாம் 2ஆம் அதிகாரத்துல யாருடைய பிறப்பை குறித்து பேசப்படுது? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பிறப்பை குறித்து பேசப்படுது. அங்க யாரு ஆளுகை செய்கிறா? ரோமர்கள் ஆளுகை செய்யறாங்க. அப்படித்தானமா? ரோமர்கள் ஆளுகை செய்யறாங்க. இப்ப லூக்கா 2வது அதிகாரத்துல ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டு வர்றாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். லூக்கா 2ல முத வசனம், அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளைப்பட்டது. சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியா இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இதான் பாயிண்ட். அந்த அந்த முத வசனத்துல அந்த கருத்து இருக்கு பாருங்க. என்ன கருத்து இருக்குது? அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு அப்படின்னு இருக்கா? உலகமெங்கும் அப்படின்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருந்தா இல்லையா? உலகமெங்கும் குடிமதிப்பு கிடைச்சிச்சுங்களா? அப்ப அங்க நம்ம என்ன படிச்சுங்க? தானியேல் 7ல அந்த 4வது மிருகம் என்ன செய்யுமா? பூமி அனைத்தையும் பூமி எல்லாம் பட்சிக்கும். அப்ப உலகம் முழுவதையும் கட்டுக்குள்ள வைக்கும். அதுக்கு வேண்டிய பெர்ஃபெக்ட் ஒரு ஒரு பரிபூர்ணமான ஆன்சர் இருக்குதா இல்லையா? சரிங்களா? உலகம் எங்கும் குடிமதிப்பு இங்க எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட். அப்ப 2வது பாயிண்ட் ஃபிட் ஆயிடுச்சு, பொருந்திருச்சு.
பாயிண்டும் பொருந்திருச்சு. யூதர்களை இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு அப்புறம் யூதர்களை அழித்த ஒரு ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அவங்க பட்டணத்தை சுட்டரிச்ச ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். எருசலேமை அழிச்ச ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அதெல்லாம் படிச்சாச்சு. 2வது பாயிண்ட், பூமி அனைத்தையும் பட்சிக்கும். அப்ப பூமி அனைத்தையும் பட்சிச்சுதா இல்லையா? லூக்கா 2:1 தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாங்க. 3வது வார்த்தை என்னன்னா, கொஞ்சம் அப்படியே 3வது வார்த்தை தானியேல் 7வது வசனம். தானியேல் 7:7 வசனம். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4வது மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. இரும்பு. 3வது பாயிண்ட் என்னது? இரும்பு. சரிங்களா? இரும்பு இருக்குதா? இரும்புனா என்ன அர்த்தம்? இரும்புனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 11வது வசனம் படிங்க. சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 11வது வசனம் பாருங்க. இந்த இரும்புனா எதை குறிக்குது, எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுதுன்னு கொஞ்சம் பாருங்க. 107:11 பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். சரிங்களா? இரும்புனா என்ன கண்டுபிடிச்சிங்களா? சங்கீதம் 107:11 வசனம். 107:11 வசனம். அங்க பாருங்களேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இரும்புனா என்ன? ஒரு 3 வார்த்தை தமிழ் வார்த்தை வந்துருச்சுங்க. என்ன வார்த்தை? அந்தகாரத்திலே மரண இருளிலே வைக்கப்படக்கூடிய அனுபவம், ஒடுக்கப்படக்கூடிய அனுபவம். சரிங்களா? மரண இருள்ல வைக்கப்படக்கூடிய அனுபவம் அப்படின்னா அந்த காலத்துல வைக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையில வைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். ஒடுக்குவாங்க. இரும்பு என்ன செய்யுங்க? ஒடுக்கும். கிடைச்சிச்சா? இது நடந்துச்சா இல்லையா? ரோமர்கள் காலத்துல இந்த ஒடுக்கப்படுறது, அந்த காலத்துல வைக்கப்படுறது, மரண இருளுல வைக்கப்படுறது நடந்துச்சா இல்லையா? நிறைவேறுச்சுங்களா இல்லையா? இப்ப அந்த தானியேல் 7:7 அந்த இரும்பு என்ன செஞ்சுச்சு? இரும்பு பாருங்க, இந்த வார்த்தைக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. தானியேல் 7:7 இருப்பு பற்கள் இருந்தது. அந்த இருப்பு பற்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அது நொறுக்கி பட்சித்தது. இப்ப பாருங்க, அந்த இரும்பு என்ன செய்யுதுங்க? நொறுக்குதுங்களாம், பட்சிக்குதான். இந்த வார்த்தைலாம் எதுக்கு சம்பந்தமான வார்த்தை? உபத்திரவப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, ஒடுக்குறது, அடக்குமுறைப்படுத்துறது. சரிங்களா? அப்ப இரும்பு எப்படி பட்சிக்குதோ அப்படி நொறுக்குதோ அதே போல என்ன செய்யுங்களா? இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யுமா? ஒடுக்கத்திலையும் அந்தகாரத்திலையும் இருளையும் என்ன செய்யும்? அது வைக்கும். வச்சாங்களா? ரோம சாம்ராஜ்ய காலத்துல இந்த உபத்திரவம், இந்த இருள்ல அந்தகாரத்துல இருந்தாங்களா? தேவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்களா? சரிங்களா? எங்க இருக்குது? முக்கியமா பவுல் இருக்கிறாரு. அந்த பவுல் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் போயிருங்க. அப்போஸ்தலர் 16ல அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். அந்த அந்தகாரம், அந்த இருள், அந்த ஒடுக்குதல் இருக்குதா அப்படின்னு பாருங்க. இருபத்தி 1வது வசனத்துல படிக்கலாம். 21 அங்க ரோம சாம்ராஜ்யம் உள்ள வருது பாருங்க. அப்போஸ்தலர் 16:21 ரோமராகிய நாம், சரிங்களா? ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனக்கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாளனுக்கு கட்டளையிட்டார்கள். பாத்தீங்களா? இருக்குதா? அந்த ஒடுக்குதல் இருக்குதுங்களா? எங்க கொண்டு வைக்கிறாங்க? சிறைச்சாலைகள் என்ன செய்றாங்க? அவங்கள கொண்டு வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த சிறைச்சாலை எப்படி இருந்துச்சு? 29வது வசனம் பாருங்க. 29வது வசனம். அங்க ஏதோ லைட் எல்லாம் இருந்துச்சா அந்த சிறைச்சாலையில? 29 பாருங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி
பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து, சரிங்களா? என்ன கொண்டு வர்றாங்க? தீபங்கள் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா அங்க எப்படி இருந்துச்சு? அது இருளாக அது என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அங்க வெளிச்சம்லாம் அங்க என்னது? கிடையாது. சரிங்களா? அங்க 26வது வசனம் பாருங்க. 26வது வசனத்துல, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அப்போஸ்தலர் 16:26. எல்லாருடைய கட்டுகளும், கட்டுகள் அப்படின்னா அவங்களுக்கு கட்டுகள் இருந்துச்சா இல்லையா? கட்டுகள், சரிங்களா? அப்ப சிறையில அடைக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, வஸ்திரத்தை கிழிச்சு போடுறாங்க, அநேக அடிகள் அடிக்கிறாங்க, கட்டுகள் இருக்குது, இருளை அவர்கள் என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் எங்க நடந்துச்சுங்க? யார் பண்ணா இதெல்லாமே? ரோமர்கள். சரிங்களா? அப்ப இரும்பு எப்படி நொறுக்கி போடுதோ அதே போல அவங்க என்ன செய்வாங்க? அவங்க துன்பப்படுத்துவாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, நொறுக்குவாங்க என்று சொல்லி இந்த வசனங்கள்லாம் என்ன செய்யுது நமக்கு சொல்லுகிறது. சரிங்களா? வேற இன்னொரு சில வசனத்தை நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த இரும்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி வேற ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். உபாகமம் 28 48வது வசனத்துக்கு போயிடலாம் பாருங்களேன். உபாகம் 28:48 பாருங்க. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும்பட்டும். இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சரிங்களா? அப்ப இங்க இருப்புனா எதை குறிக்குது? இரும்புனா எதை குறிக்குது? பட்டினி, தாகம், நிர்வாணம், அழிவு. சரிங்களா? பட்டினி, தாகம், நிர்வாணம், அழிவு. இது என்ன செய்து குறிக்குது? இதெல்லாம் இருந்துச்சா? இதெல்லாம் யாருக்கு ஃபிட் ஆச்சு? எக்ஸாக்டா யாராச்சும் கரெக்டா சொல்ல முடியுமா? ஏசு கிறிஸ்துக்கு. அப்படிதானங்க? ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சாங்க. தாகம் இருந்துச்சா அவருக்கு? தாகம். பட்டினி இருந்துச்சா? இருந்துச்சு. நிர்வாணம் இருந்துச்சா? இருந்துச்சு. அவரு கொல்லப்பட்டாரா? அவரு கொல்லப்பட்டாரு. சரிங்களா? அப்ப இந்த இரும்பு என்ன செய்வான்? இந்த அதனாலதான் ரோம ராஜ்யத்துக்கு ஏன் ஆண்டவர் இரும்ப போட்டாரு? இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏன் அங்க சிங்கத்தை போட்டாரு, கரடியை போட்டாரு, சிறுத்தையை போட்டாரு, இங்க ஏன் இரும்பு போட்டாருன்னா, இரும்பு எப்படி கடினமாக நொறுக்கி போடுது, அது போல இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யும்? தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? அது அழிக்கும். தேவ ஜனத்தை அது அழிக்கும், அது நொறுக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? 3வது பாயிண்ட். அப்ப இந்த 3வது பாயிண்ட் இரும்பும் சரியா ரோம சாம்ராஜ்யத்துக்கு பொருந்துச்சா? சரியா என்ன செஞ்சுச்சு? பொருந்துச்சு. இப்ப முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? இந்த ரோம சாம்ராஜ்யம் மீதியானவர்களை அழிப்பார்கள். மீதியானவர்கள் என்று சொன்னால் இந்த ரோமர்களை அவர்கள் அழிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு யூதர்களை அழிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அவர்கள் யூதர்கள் என்ன செய்வார்கள்? அழிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது பாயிண்ட், அவர்கள் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைப்பார்களா? லூக்கா 2ல படிச்சு 2:2 போய் நம்ம என்ன செய்த பார்த்தோம். 3வது பாயிண்ட், அவர்கள் இரும்பை போல நொறுக்குவார்கள். நொறுக்குனாங்களா? அவர் நொறுக்கிறவர்களாக என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் நம்ம படிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் இரும்பு பற்கள் என்ற வார்த்தை வருதா? பற்கள். அடுத்த பாயிண்ட் டீத். இந்த பற்கள், பல், இதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இந்த பல்லுக்கும் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இந்த பல்லுக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ஒரு சம்பவம் வேதாகமத்துல இருக்குங்க. இந்த பல்ல குறிச்ச ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 54வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 54வது வசனம். உங்க 7ஆம் அதிகாரம் 54வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இருக்குங்களா? பல்லை. அப்ப பல்லுனா எதை குறிக்குது? இந்த வருஷத்துல பல்லுனா சரி, அப்படியே இது இந்த வருஷம் கையில வச்சுக்கோங்க. அப்படியே சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 12வது வசனம் போங்க. அங்கேயும் பல்லு வருது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம்
12வது வசனம் பாருங்க. 37 12 பாருங்க. துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். சரிங்களா? இங்க பற்கடிக்கிறான் என்ன அர்த்தம்? பல் எதை குறிக்குது? துன்மார்க்கர்கள் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு காரியம். யாரு? விக்கெட் பீப்புள். துன்மார்க்கர்கள் நீதிமானுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு காரியம், தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் இங்க. சரிங்களா? இப்ப இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 57 4வது வசனம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 57:4 என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. இங்க இந்த பற்களுக்கு ஒப்பிடும் போது எந்த வார்த்தையை போட்டுறாரு? எப்படி நாவு ரொம்ப கூர்மையா இருக்குமோ அது போல இந்த பல் எப்படி இருக்குதான்? கூர்மையாய் இருக்குது. கூர்மையா இருந்தா என்ன செய்யும்? கூர்மையா இருந்தா என்ன செய்யும்? 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 3வது வசனம் பாருங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் இருக்குங்களா? என்னை விழுங்க பார்க்கிறவன். அப்ப கூர்மையா இருந்தா என்ன ஆகும்? பற்கள் கூர்மையா இருந்தா என்ன ஆகும்? அவங்க கடிச்சு கொதறி விழுங்கிருவாங்க. சரிங்களா? அப்ப விழுங்குறதை குறித்து பேசுது. சரிங்களா? அப்ப அதனை என்ன அர்த்தம்? பற்கள் எதை குறித்து பேசுது? டெஸ்ட்ரக்ஷன், அழிவை குறித்து பேசுது. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? சரி, இப்ப நம்ம எந்த வசனம் படிச்சோம்? அப்போஸ்தலர் 7க்கு படிச்சோம். அப்படிதானமா? அந்த 7:7 யாருடைய சம்பவத்தை குறித்து பேசுது? யாருடைய சம்பவத்தை குறித்து பேசுது? அப்போஸ்தலர் 7 அப்போஸ்தலர் 7:54 இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். யாரை பார்த்து பல்லை கடிச்சாங்க? யாரை குறித்து பேசுது? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இங்க ஸ்தேவானை குறித்து பேசு. ஸ்டீஃபன், தி லைஃப் ஆஃப் ஸ்டீஃபன். சரிங்களா? இப்ப இவங்க பல்ல கடிக்கிறாங்க. பல்ல கடிச்சிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க? 57 58 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினரையே வைத்தார்கள். சரிங்களாமா? அப்ப இந்த வசனத்துல பல்லுனா என்னன்னு சொல்லிருக்கு. பல்ல கடிக்கும் போது என்ன செஞ்சாங்க? ஸ்தேவானை கல்லெறிஞ்சி கொல்றாங்க. ஸ்தேவான் யாரு? நீதிமான். நீதிமான்களை என்ன செய்றாங்க? கொல்றாங்க. அதே தானே சங்கீதத்துல படிச்சோம். 37:12 என்ன படிச்சோம்? துன்மார்கள் என்ன செஞ்சாங்க? நீதிமான்கள் பேர் தீங்கு நினைக்கிறாங்க. சங்கீதம் 57:4 என்ன படிச்சோம்? அவங்க யார விழுங்குறாங்க? நீதிமான்களை விழுங்குறாங்க. அப்ப பல்லை கடிக்கிறது நான் என்ன அர்த்தம்? நீதிமான்களுடைய அழிவை குறித்து பேசுகிறது. பல்லை கடிக்கிறது என்று சொன்னால் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரைச்சஸ், நீதிமான்களுடைய அழிவு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் யார படிச்சோம் நம்ம? இப்ப ஸ்தேவானை குறித்து நம்ம என்ன செய்ய நம்ம படிச்சோம். அப்ப நீதிமான்கள் என்ன செய்யப்படுறாங்க? அழிக்கப்படுறாங்க. அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஒரே உதாரணம் ஸ்தேவானை குறித்து படிச்சோம். இன்னொன்னு நம்ம படிக்கணும் கண்டிப்பா. யாரு அழிக்கப்பட்டா? நீங்க எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள். யோவான் ஸ்நானகர் கொல்லப்படுறாரா இல்லையா? யோவான் ஸ்நானகர் என்ன செய்றாரு? கொல்லப்படுறாரு. இன்னும் ஒருத்தங்க யோவான் கொல்லப்படுறாங்க. இன்னொரு சம்பவத்தை நீங்க படிக்கணுங்க. கட்டாயம் நம்ம எல்லாருமே படிக்கணும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் போங்க. 12ஆம் அதிகாரத்துல இந்த ரோம சாம்ராஜ்யத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 12 1வது வசனம் 2வது வசனத்தை படிக்கலாம். 1வது வசனம் 2வது வசனம். அக்காலத்திலே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப யாரு ஆளுகை செஞ்சுட்டு வர்றா? இந்த ரோமர்கள் ஆளுகை செஞ்சுட்டு வர்றாங்க. சரிங்களா? இப்ப அங்கே அந்த அந்த காலத்துல என்ன நடக்குது பாருங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை
துன்பப்படுத்த தொடங்கி. இப்ப இந்த ஏரோது ராஜா எந்த காலத்துல இருக்கிறாரு, எந்த காலத்துல வாழ்றாரு? ரோம சாம்ராஜ்ய காலத்துலதான். சரிங்களா? அப்ப என்ன செய்றாங்க? சபையிலே சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாத்தீங்களா? அப்ப தேவ ஜனம் அழியுதா இல்லையா? அப்ப இந்த ரோம சாம்ராஜ்ய காலகட்டத்துல தேவனுடைய பிள்ளைங்க கொல்லப்பட்டாங்களா? நீதிமான்கள் கொல்லப்பட்டாங்களா? ஏதோ அவங்க இரும்பு மாதிரி ஒடுக்கப்பட மாத்திரம் இல்ல, ஏதோ இரும்பு மாதிரி இருள் அவங்களை வைக்க மாத்திரம் இல்ல, அவங்க என்ன செய்யப்படுறாங்க? கொலை கொலை செய்யப்படுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் எந்த வார்த்தையை போட்டாங்க? பற்கள், பல் என்ற வார்த்தை அங்க அங்காடு என்ன செய்யறாங்க? போட்டிருக்கிறாங்க. சரிங்களாமா? கிடைச்சிச்சா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 4 பாயிண்ட் பார்த்தாச்சு. 5வது பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் தான் பார்த்து அப்படியே நம்ம முடிக்க போறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த 4வது மிருகம் ரோம சாம்ராஜ்யம் கண்டுபிடிச்சிட்டோம். அது கண்டுபிடிச்சாச்சு. சிறுத்தைக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் தான் வரணும்? ரோம சாம்ராஜ்யம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த 4ஆம் மிருகத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பொருந்துதா இல்லையா? இந்த வசனத்தின்படி பார்த்தா பொருந்துதா இல்லையா? சரியா பொருந்துது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஒரு வார்த்தை இங்க வருது பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வெறும் இரும்பு மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையும் அங்க வருதுங்க. என்ன வார்த்தை அப்படின்னா 7ஆம் 19ஆம் வசனம். இப்ப நம்ம எந்த வசனம் படிக்க போறோம்னா 19ஆம் வசனம். ரோமர் 7:19 வசனத்துல அந்த 4ஆம் மிருகத்தை குறித்து பேசும்போது இன்னொரு வார்த்தை கூட வருது பாருங்க. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிறோம் வேற்று உருவம் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து. இப்போ ஒரு நகை இருக்குதான். எந்த நகை இருக்குதான்? வெண்கல நகம் ஒன்று இருக்குதான். சரிங்களா? இங்க இன்னொரு உலகத்தாண்ட கொண்டு வந்துட்டாரு. வெண்கலத்தையும் போட்டார். ஏன் வெண்கலத்தை போட்டாரு? நமக்கு தெரியும் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துலதான் என்ன இருக்குது? வெண்கலத்தை இருக்குது. அப்படித்தானமா? ஆண்டவர் ஏன் அந்த வெண்கலத்துக்கு இங்க போடுறாரு? இந்த ரோமத்துக்கு ஏன் போடுறாரு? வெண்கல நகம் சொல்றாரு. நகம் என்ன செய்யும்? பீரி போடும். அப்ப இந்த வெண்கலத்துக்கும் பீரி போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம்? இரும்பு என்ன செய்யும்? நொறுக்கும். இரும்பு என்ன செய்யும்? நொறுக்கும். சரிங்களா? அந்த பல்லு என்ன செய்யும்? பட்சிக்கும். அதனாலதான் பட்சிக்கிற வார்த்தை இருக்கா ரோமர் 7:7. அந்த ரோமர் 7:7 அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து. பாத்தீங்களா எப்படி ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை ஆண்டவர் போட்டிருக்காங்க. அப்படித்தானே? இரும்பு என்ன செய்யும்? நொறுக்கும். பல்லு என்ன செய்யும்? பட்சிக்கும். சரிங்களா? பட்சிக்கும். இப்ப நகம் என்ன செய்யும்? பீரும். அப்ப இந்த நகம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவருங்க? அது என்ன செய்யுமா? வெண்கலம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வெண்கலம் என்ன? இதான் 5வது பாயிண்ட். இந்த வெண்கலம் என்ன? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனம். லேவியராகமம் 26, 18, 19. இருபத்தி 18, 19 போயிருங்க. படிக்கலாமா? 26, 18, 19. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையில் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். இப்ப இந்த வசனத்துல இந்த வெண்கலத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? 18 இருக்குது. ஏழத்தனையாக உங்களை தண்டித்து இருக்குங்களா? அப்ப வெண்கலம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு ஆண்டவரு? தண்டனைக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. பனிஷ்மெண்ட்டுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்றாங்க? இங்க பேசுறாங்க. சரிங்களா? இப்ப இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யுமா? அநேக பேர் அதை என்ன செய்யும்? தண்டிக்கும். தண்டிச்சா, பனிஷ் பண்ணிச்சா? பாருங்க, ஆண்டவர்
அங்க இரும்ப போடுறாரு, அங்க வெண்கலத்தை போடுறாரு, அங்க நகத்தை வைக்கிறாரு, அங்க பல்ல வைக்கிறாரு. இதெல்லாம் வச்சு என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? இந்த ரோம சாம்ராஜ்யம் அது சாதாரண சாம்ராஜ்யம் இல்லப்பா. அது என்ன செய்யும்? உபத்திரவப்படுத்தும். அது துன்பப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யம். தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யம். அது தேவனுடைய ஜனத்தை பட்சிக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்காக திருப்பி திருப்பி இரும்ப, நகத்தை, வெண்கலத்தை, பல்ல கொண்டு போய் ஆண்டவர் அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்ய கொண்டு வைக்கிறாரு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன சொன்னது போல அப்படியே நடந்துச்சா? அப்படியே என்ன செஞ்சுச்சு? நடந்துச்சு. சரி, தேவ சீஷர்கள் அவங்க தண்டிக்கப்பட்டாங்களா? அவங்க தண்டிக்கப்பட்டாங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சோமே, அப்போஸ்தலர் புத்தகத்துல படிச்சோமே. என்ன செஞ்சாங்க? அவங்க சிறையிலே போட்டாங்களா? சரிங்களா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் போங்களேன். உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா, இந்த வெண்கலத்துக்காக ஒரு ஆதாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு போறங்க. 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனத்துல இங்க யார பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக குவித்தான். 5வது வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அப்படின்னு இருக்குங்களா? 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு இருக்குங்களா? சரிங்களா? அப்ப தண்டிக்கப்படுறாங்களா? இங்க பேதுரு என்ன செய்யப்படுறாரு? தண்டிக்கப்படுறாரு. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்குது? ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த சம்பவங்கள்லாம் என்ன செய்யுது? நடக்குது. அப்ப தானியேல் காலத்துல ஆண்டவர் சொன்னார், எப்பா அந்த 4ஆம் ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யம் அப்படியே நகை மாதிரி இருக்கும், வெங்கல மாதிரி இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும், பல்லு மாதிரி இருக்கும், அது பட்சித்து போடும், உபத்திரவப்படுத்தும்பா அப்படின்னு. அது எல்லாமே எந்த ராஜ்யத்துக்கு பொருந்துச்சு? அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு அது என்ன செஞ்சுச்சு? பொருந்துச்சு. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிச்சாச்சு நம்ம? 5. சரிங்களா? 6வது பாயிண்ட். இப்ப 6வது பாயிண்ட பார்த்தா 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தானியேல் 7:7 போயிருங்க. தானியேல் 7:7ல ஒரு வார்த்தை ஒண்ணு வருது பாருங்க. தானியேல் 7:7ல கடைசி அந்த வசனத்துல கடைசி பகுதி பார்த்துடலாம். கடைசி பகுதியில அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமா இருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்துச்சு. இதான் பாயிண்ட் நம்பர் 6. அதுக்கு என்ன இருக்குதுங்க? 10 கொம்புகள் இருக்குது. அப்படித்தானங்க? கொம்புகள்லாம் என்னன்னு படிச்சோம்? கொம்புகள் என்ன? அப்படியே நம்ம 24வது வசனம் பாருங்க. தானியேல் 7:24வது வசனம் பாருங்களேன். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கலாம் இருக்குதுங்களா? சரிங்களா? அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கலாம். அப்ப அந்த ராஜ்யம் 10ஆ பிரிஞ்சிடும். எந்த ராஜ்யம்? இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செஞ்சிருங்க? 10ஆ பிரிஞ்சிடும். 10ஆ பிரிஞ்சிச்சா? ஒரே ஒரு ஸ்லைட மாத்திரம் உங்களுக்கு நான் போட போறேன். ஏன்னா நீங்க அதை நீங்க அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஸ்லைட மாத்திரம். ஸ்லைட் தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியுதுங்களா? சரி, இங்க பாருங்களேன். இந்த வசனத்துல சரி இந்த ஸ்லைட்ல போட்டுக்கிறேன் பாருங்க. ரோமுக்கு பிறகு 10 நாடுகள் நம்முடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம டேனியல் ரெவலேஷன் அந்த குரூப்ல நான் இந்த போட்டோ இந்த ஸ்லைடை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலயும் நீங்க பாருங்க. நீங்க சரித்திரத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா, சரித்திரத்துல நீங்க போய் பாருங்க, இந்த ரோமு 10ஆ பிரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. சரிங்களா? இந்த ரோமு வந்து வெஸ்டர்ன் யூரோப்பா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்துல சில காரியங்களை விளக்கிட்டாங்க. சில காரியத்தை ஆண்டவர் விளக்காம என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ சரித்திரத்துல போய் பாரு, நான் சொன்னது போல, நான் பல வருஷங்களுக்கு முன்பாக சொன்னது போல அந்த காரியம் அப்படியே நிறைவேறிக்கும் என்று சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. எப்படி? இப்ப
அந்த 4வது மிருகம் எத்தனை கொம்பு பெறும்? 10 கொம்பு வரும்னு சொல்லிட்டாரு. ஆனா 10 கொம்புகள் என்பது 10 ராஜ்யம் என்று சொல்லிட்டாரு. ஆனா என்னென்ன ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவர் தானியேல் எல்லாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப போயிட்டு நீ போய் பாரு, நான் தானியேல் காலத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த 10 இந்த 4ஆம் ராஜ்யம் 10 என்ன செய்யும்? பிரியும் அப்படின்னு தானியேல் காலத்துல சொல்லியிருக்கிறேன். நீ போய் பாரு அப்படின்னு சரித்திரத்துல பார்க்க சொல்ற. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோமு மேற்கு ஐரோப்பாவாக அது பிரியும். இந்த ரோமு இன்னைக்கு கூட வெஸ்டர்ன் யூரோப்பா பிரிஞ்சிருக்குதா? ரோம் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இன்றைக்கு பிரிஞ்சிருக்குது. சரிங்களா? ஒரு ஒரு மேற்கு ஐரோப்பாவாக அது பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்குன்னா இந்த 10 ராஜ்யங்களாக அது பிரிஞ்சிச்சு. என்னென்ன ராஜ்யம்? அது பிரியும் போது என்னென்ன பேர் இருந்துச்சு தெரியுங்களா? அலமானி, விசிகாத், பிரான்கு, சுவி, பர்கடின், ஆங்கிலோ சாக்சன், லம்பார்ட், ஹெருலி, வாண்டல்ஸ், ஆசிரதுகாத், இப்படி 10 பிரிஞ்சிருந்துச்சு. பிரிஞ்சிருந்தது. அது இந்த காலத்துல எந்தெந்த ராஜ்யம் இருக்குது? இப்ப எத்தனை ராஜ்யம் இருக்குது 10ல? இப்ப இருக்கிறது 7 தான் இருக்கு. என்ன ராஜ்யம்? ஜெர்மனி இருக்குது, ஸ்பெயின் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, போர்ச்சுகல் இருக்குது, சுவிட்சர்லாந்து இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, இத்தாலி. அது பிரியும் போது 10 பிரிஞ்சிச்சு. ஆனா இப்ப 7 தான் இருக்குது. ஏன் 7 தான் இருக்குது? அதுக்கப்புறம் நம்ம அந்த தானியேல மொத்தம் எத்தனை காரியம் படிக்க போறேன்னு சொன்னேன் நானு உங்களுக்கு ஆரம்பத்துல? 7 காரியம் படிக்க போறேன்னு சொன்னேன். அப்படிதானமா? என்ன காரியம்? சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம், அதுக்கப்புறம் சின்ன கொம்பு, அதுக்கப்புறம் நியாய சங்கம், அதுக்கப்புறம் நித்திய ராஜ்யம். அப்படி 7 காரியம் சொன்னேன். இப்ப இது எத்தனாவது காரியம் நம்ம படிச்சிட்டு இருக்கிறது? 4வது காரியம். அப்படிதானமா? 4வது காரியத்தை பேசும்போது, 4வது மிருகத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அது 10 பிரியும் சொன்னார். இன்றைக்கு நம்ம சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா எத்தனைதான் இருக்குது? 7 இருக்குது. ஆனா ரோமு பிரியும் போது 10 பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு எப்படி வேற 7 இருக்குது? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது யார படிக்கணும்? நம்ம சின்ன கொம்பா படிக்கணும். இந்த சின்ன கொம்பு ஒருத்தர் வர்றாரு, 11வது கொம்பு. இந்த 4வது ராஜ்யத்துக்கு அப்புறம் சின்ன கொம்புன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா இந்த 10ல 3 சாப்பிட்டுருவார். சரி, எப்படி? சரி படிங்க. தானியேல் 7:8 வசனம் பாருங்க. தானியேல் 7:8. நம்ம இதை திருப்பியும் படிப்போம், உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்றேன். தானியேல் 7:8 வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இருக்குதுங்களா? அப்ப 10 இருந்துச்சு, 3 பிடுங்கிறோம். யாரு பிடுங்குவா? இந்த சின்ன கொம்பு பிடுங்கிடுவார். நம்ம அதை பார்க்க போறோம். சரிங்களா? அதனாலதான் இப்ப 7 இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ரோம் எப்படி பிரிஞ்சிச்சு? 10 பிரிஞ்சிச்சு. சரிங்களா? அதனால இப்ப ஆனா எத்தனை தான் இருக்கு? 7. அந்த 7 கண்ட்ரி பேரு இன்றைக்குரிய மொழியில நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்குரிய நாட்டுல எப்படி அழைப்பாங்க? அந்த ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, இத்தாலி என்று நினைச்சுவாங்க அழைப்பாங்க. சரிங்களா? இது ரோம்ல இருந்து பிரிஞ்ச, ரோம்ல இருந்து ரோம சாம்ராஜ்யம் இது 10 என்ன செஞ்சிச்சு? இது பிரிஞ்சிச்சு. 6 பாயிண்ட் சரியா புரிஞ்சுச்சா? பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நான் முடிக்க போறேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஒரே ஒரு வசனம் மட்டும், 2 வசனம் இருக்கு, வாசித்து முடிக்க போறேன். பாயிண்ட் நம்பர் 1, மீதியானதை இந்த ரோம சாம்ராஜ்யம் மிரிச்சு போச்சு. மீதியானதுனா யாரு? யூதர்கள். இந்த யூதர்களை இந்த ரோம சாம்ராஜ்யம் அடிச்சுச்சா? அடிச்சுச்சு. ஒரு கல் மேல ஒரு கல் இராத மாதிரி எருசலேமை அழித்தது. எப்ப இந்த சம்பவம் நடக்கணும்? ஏசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் நடக்கும். நடந்துச்சா? சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2 என்ன படிச்சோம்? பாயிண்ட் நம்பர் 2ல உலகம் முழுவதையும் அதை ஆட்சி செய்யணும். ஆட்சி செஞ்சுச்சா? ஆட்சி செஞ்சுச்சு. பாயிண்ட் நம்பர் 3 என்ன படிச்சோம் நம்ம? பாயிண்ட் நம்பர் 3ல இரும்பு என்ன செய்யும்? ஒடுக்கும். அது இருளிலே போடும். போட்டுச்சா? பவுல நம்ம பார்த்தோம் உதாரணமா. 4வது பாயிண்ட் பல்லு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரும்பு பற்கள் இருந்துச்சு. பல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நீதிமான்களை அடிக்கும். அடிச்சாங்களா? ஸ்தேவான் அழிக்கப்பட்டாரு. அங்க யாக்கோபுடைய சகோதரன் என்ன செய்யப்பட்டாங்க? அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? வெண்கலம் என்ன செய்யும்? தண்டிக்கும். தண்டிச்சாங்களா? அங்க பேதுரு என்ன செய்யப்பட்டாரு? சிறைச்சாலே தண்டிக்கப்பட்டாரு. சரிங்களா? அப்புறம் 6வது பாயிண்ட், இந்த ரோம சாம்ராஜ்யம் 10
பிரியும். பிரிஞ்சிச்சா? சரித்திரத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சரித்திரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் மேற்கு ஐரோப்பாவாக 10ஆக அது என்ன செஞ்சுச்சு? பிரிஞ்சிச்சு. சரிங்களா? இது சரித்திர உண்மைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம பாக்குறோம். அடுத்த வாரம் நம்ம எதை குறித்து படிக்க போறோம்னா இந்த 10 கொம்புகளை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி போறோம். ஆனா வேதாகமத்துல அதை குறித்து அதிகமா இல்ல. அது 10 ராஜ்யம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனா சரித்திரத்துல கொண்டு போயிட்டு நான் கொஞ்சம் உங்களை ஹிஸ்டரி படிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் நம்ம நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்க. விக்கிபீடியா போயிட்டு இந்த 10 கொம்புகள் என்னென்ன, இந்த 10 ராஜ்யம் எங்க இருந்தெல்லாம் வந்துச்சு, ஏன் அந்த 3 சாப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்க, கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆவிக்குரிய பாடத்தை படிச்சுட்டு முடிக்கலாம். இப்ப இந்த ரோம சாம்ராஜ்ய காலத்துல என்ன பாக்குறோம் நம்ம? ரோம சாம்ராஜ்யத்து காலத்துல பல்ல பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அங்க வெண்கலத்தை பேசுறாரு, இரும்ப பேசுறாரு, பட்சிக்கிறேன் வார்த்தை கொடுத்து பேசுறாரு, நொறுக்கி போடுறதுல கொடுத்து பேசுறாரு. இதற்கு மத்தியில தான் தேவ ஜனம் நின்னாங்க. அப்படிதானங்க? எப்படி இவங்க நிக்க முடிஞ்சிச்சு? எப்படிங்க தைரியம்? எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு வசனம் வருது பாருங்க. இந்த ரோம சாம்ராஜ்ய காலத்துல இவங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு படிக்கும்போது ஒரு வசனம் ஒண்ணு நமக்கு வருது பாருங்க. அந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் போயிருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் போங்க. 4வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். 17வது வசனம் பாருங்க. 17வது வசனம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று அவருக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு கட்டளையிட்டாங்க? 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக. அப்ப யாரை பயமுறுத்துறாங்க? இந்த பேதுருவை யோவானை அவங்க என்ன செய்றாங்க? பயமுறுத்துறாங்களா, கட்டளையிடுறாங்களா, நீங்க யாரு குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றாங்களாம். 21ஆம் வசனம் பாருங்க. 21ஆம் வசனத்துல நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்ப அவங்க என்ன செய்றாங்க? பேதுருவை யோவானை அவங்க என்ன செய்றாங்க? பயமுறுத்துறாங்க. சரி, ஆனா எப்படி அவங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சுச்சு? தைரியமா எப்படி சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வருது பாருங்க. 24வது வசனம். இப்ப இவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்களேன். 24ஆம் வசனத்துல இங்க ஜெபம் ஒண்ணு நடக்குது. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு இப்ப என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? பயமுறுத்துறாங்க. சரிங்களா? பயமுறுத்துறாங்க. இப்ப இப்ப 24ஆம் வசனத்துல ஜெபிக்கிறாங்க. தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதியில் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றோம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீ உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்ப ஜெபம் பண்றாங்க. சரிங்களா? அப்ப தாவீது என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் என்ன நடக்குது பாருங்க. 29ஆம் வசனம் பாருங்க. 29, 30ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து என்ன சொல்றாங்க? அவங்க எங்களை பயமுறுத்துறாங்கப்பா, அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. எப்படி பிரேயர் பண்றாங்க பாருங்க. அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் நீர் கவனித்து 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்துடன் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். என்ன செய்யறாங்க? இப்ப சொல்லுங்க. அவங்க பயமுறுத்துறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க.
என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, நீங்க அவங்க பயமுறுத்தல, நீங்க கவனிங்க. எங்களை பயமுறுத்துறாங்க, எங்களை பயப்படுத்துறாங்க, நீங்க கவனிங்க. ஆனா நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இதனாலதான் அவங்களால, இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இப்படி அவங்க ஜெபிக்கிறாங்களே, என்ன நடந்துச்சு பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சீக்கிரம் கிடைச்சிருச்சா? எப்படிப்பா முடிஞ்சிச்சு? அங்க வெண்கலம் இருக்குது, அங்க நகை இருக்குது, அங்க இரும்பு இருக்குது, அங்க பட்சிக்கிறது இருக்குது, அங்க நொறுக்கப்படக்கூடிய அனுபவம் இருக்குது, அங்க பல்லு இருக்குது. இதற்கு மத்தியில் இவங்களால எப்படி முடிஞ்சிச்சு? முழங்கால் தான். எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, அவங்க எங்களை பயமுறுத்துறாங்கப்பா, ஆனா உம்முடைய வசனத்தை உம்முடைய ஊழியக்காரர் தைரியமா சொல்லும்படி நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபம்தான். அப்படி ஜெபம் பண்ணதுனால அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தைரியமாய் சொன்னார்கள். தைரியம் நம்மளால உருவாக்க முடியாது. நம்மலாம் பயப்படுறவங்க எல்லாருமே. இந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறது? அந்த ஜெபம். அந்த ஜெபத்தினால யார் வந்து நம்மளை நிரப்புவா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது தைரியமாய் சத்தியத்தை சொல்ல முடியும். இல்லாட்டா நம்மளால தைரியமாய் சொல்ல முடியாது. ஏன்னா பயம் நம்மளை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நம்ம வாழ்க்கையிலே சீக்கிரமா இந்த 4வது மிருகத்தை போல சில உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம். அங்க நகம், வெண்கலம், அங்க இரும்பு, அங்க நொறுக்குதல், இது எல்லாம் சீக்கிரம் வரப்போகுது இந்த உபத்திரவத்தின் நேரத்துல. ஒருவேளை நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையில, சபையில கூட இப்போ கூட சில உபத்திரவங்களை நீங்களும் நானும் சந்திச்சுட்டு வரலாம். எப்படி ஜெயிக்கிறது? செபந்தாங்க. முழங்கால் தான். அப்படி முழங்கால் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுப்பாரு. சில நேரங்கள்ல நம்மளால அந்த உபத்திரவத்தின் சமயத்துல நிக்க முடியல, பாத்தீங்களா? எல்லாம் சரியா போகும்போது நிக்க முடியும். குடும்பத்துல சில பிரச்சனை, அந்த சமயத்துல நிக்க முடியாது நம்மளால. எப்ப நம்ம விசுவாசம், நம்ம உண்மையிலேயே ஆண்டவரோட கூட இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி எப்ப அதுக்கு உலகத்துக்கு காண்பிக்கப்படும் தெரியுமா? உபத்திரவத்தின் நேரத்துலதான். சின்ன உபத்திரவம், கணவனுக்கு மனைவிக்கு சின்ன பிரச்சனை, என்ன ஆகும்? குடும்ப ஜெபமே இருக்காது. சபையில சின்ன பிரச்சனை, குடும்பங்கள சில பிரச்சனை, சகோதர சகோதரில சின்ன பிரச்சனை, அந்த உபத்திரவத்துல நம்மளால நிக்கவே முடியல. ஆனா இந்த சீஷர்களால எப்படி நிக்க முடிஞ்சிச்சு? முழங்கால் தான். ஜெபிக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம் எந்த நேரம் தெரியுமா? எந்த நேரத்துல நம்ம அதிகமா ஜெபிக்கணும்? இந்த மாதிரி நகங்கள், இந்த மாதிரி இரும்பு உபத்திரவம் நெருக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது அதிகமாய் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதற்கு ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். ஆண்டவரே, நான் உபத்திரவத்தின் மத்தியிலே, குடும்பத்துல சில பிரச்சனைகள் மத்தியிலையும் நான் ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. உபத்திரத்தை ஜெயிக்கக்கூடிய தைரியத்தை கொடுங்க. உபத்திரத்தின் மத்தியில நிற்கக்கூடிய தைரியம். சில நேரங்களில் சொல்லிடும்ல, எப்படிப்பா தானியலால அந்த சிங்கக்கவியில போய் நிற்க முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சிச்சு? பிராக்டிக்கல் கொஸ்டின் தான் அது. எப்படி முடிஞ்சிச்சு? நம்மளால நிக்க முடியுமா சிங்கக்கவியில? தானியல் 3 நேரம் ஜெபம் பண்ணாரு, அவ்வளவுதான். அவர் ஜெபத்தினால ஜெயம் கொண்டாரு. நம்ம ஜெபிக்கல அப்படின்னா முடியாது. சீக்கிரம் உபத்திரத்தெல்லாம் சந்திக்க போறோம். இந்த உபத்திரவ காலத்துல நிற்கணும் அப்படின்னா இப்போதே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சாதான். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தங்குவார். அவர் தங்கும் போது தைரியமாய் சுவிசேஷத்தை எல்லா காலத்திலையும் சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப தைரியம் வரணும். நம்மளால தைரியமா சொல்ல முடியல அப்படின்னா ஜெபம் தான், முழங்கால் தான். கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை தருவார். இந்த 4ஆம் மிருகத்தை போல, இந்த 4ஆம் ராஜ்யத்தை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4ஆம் ராஜ்யம் நம்ம சந்திக்கலாம். ஆனால் தேவன் அதற்கு மத்தியில் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஏனால் எல்லா ராஜ்யமும் யாருடைய கரத்துலதான் இருக்குது? தேவனுடைய கரத்துலதான் இருக்குது. நம்ம இதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நம்ம பயப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஐயோ, நான் ஜெபிக்கிறேனா இல்லையா? ஐயோ, நானு பரிசுத்த ஆவியுடைய பலத்தை நான் பெற்றிருக்கனா இல்லையா? அதற்கு தான் பயப்படணும். வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த பயம் இருக்கணும் கட்டாயம். முழங்கால் இருக்குதா? சரிங்களா? அடுத்த நம்ம எல்லோருக்கும் அந்த பயத்தை தருவாராக. அதில் எழுப்பி முழங்கால் போடணுமே, அந்த ஒரு பயம், உண்மையாய் அவரை சார்ந்துக்க வேண்டிய பயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.